இன்பத்தமிழ் உங்களையும் என்னையும் இணைத்திருக்குது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு முன்பே, அதாவது என்னோட வயசும் அன்பு மாமன் தென்னரசு அவர்களுடைய வாப்பாவனுடைய அந்த காலங்களும் ஒண்ணு. அப்ப நான் பிறந்ததுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் நட்புகளாக இருந்திருக்கிறாங்க. 1995 என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாலமீது அவர்களும் தாய்மாமன் அன்பு தென்னரசன் அவர்களும் வந்து சந்தித்த முதல் கூட்டம் ஐயா நெடுமாறன் அவர்களோட சேர்ந்த ஒரு மேடையில அப்படிங்கறத நினைவுபடுத்த விரும்புறேன். அப்படி இவங்க என்னோட வயதுதான் வந்து இன்னைக்கு சின்னது. என்னுடைய வாப்பாவுக்கும் மாமன் அன்பு தென்னரசன் அவர்களுடைய நட்பு என்னை விட, என் வயதை விட அதிகமானது அப்படிங்கிறத இங்க பதிவு செய்யறதுல பெருமை கொள்கிறேன். அதே மாதிரி மாமா தென்னரசன் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும், அத்தையா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அண்ணியா இருக்கட்டும், அண்ணன் ஆதித்தன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப 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 நெருங்கிய குடும்ப உறவுகள். நீண்ட நாட்களாக எங்களுக்கு அண்ணனையும் தெரியும், அத்தையும் தெரியும், எல்லாரையுமே வந்து தெரியும். அந்த மாதிரி சும்மா ஒப்புக்காக குடும்ப உறவுகள்னு சொல்லாம, நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி உருவாவதற்கு முன்பிலிருந்தே இந்த தமிழ் தேசியம் எங்க எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு குடும்பமாக வைத்திருக்குது அப்படின்னா அதுதான் தமிழ், அதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த உணர்வு வந்து இன்று வரைக்கும் கடத்தி கொண்டு வந்து இந்நாள் வரைக்கும் வந்து நீடிக்குது அப்படின்னா அதற்கு முழு காரணம் மாமா அன்பு தென்னரசன் அவர்களுடைய அந்த பங்களிப்பு. என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாலமீது அவர்கள் எப்படி சமரசம் இல்லாம 40 ஆண்டு காலம் 45 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அவருடைய பங்களிப்பை இந்த தமிழ் தேசியத்துக்காக செய்திருக்கிறாரோ, சற்றும் குறையாத பங்களிப்பை எங்களுடைய அன்பு மாமன் தென்னரசன் அவர்களும் இந்த தமிழ் தேசியத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அதே வழியில அண்ணன் ஆதித்தன் அவர்களும் ஒரு ஆய்வறிஞர், ஒரு வரலாற்று ஆய்வறிஞர் அப்படின்னு அதை பத்தி தெரியும் போது உண்மையாவே வந்து வியப்பா இருக்கு, பெருமையா இருக்கு. we all look up to you. உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஒரு புத்தகமே அவர் வந்து எழுதி முடிக்க போறாரு அப்படின்றதெல்லாம் கேள்விப்படும் போது அண்ணனை பார்த்து இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் வந்து கட்டாயமா இருக்கு. பல மேடைகள்ல நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளுக்கு முன்பிலிருந்தே மாமன் அன்பு தென்னரசன் அவர்களோட பல மேடைகளை ஷேர் பண்ணிருக்கிறோம். ஆனா நான் வந்து ஒரு பார்வையாளரா உட்காந்து கீழே இருந்து பார்ப்பேன் மாமா பேசுறதெல்லாம். ஆனா அவங்க வந்து நீண்ட நாட்களாக இந்த தமிழ் தேசியத்திற்காக அவர்களுடைய பங்களிப்பை அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள். குடும்பம் தான், அவங்க வேற ஒரு ஜோன்ல எல்லாம் இல்ல, ஆனா அவர்களும் சேர்ந்து இணைந்து இந்த தமிழ் தேசியத்துல களத்துல பயணிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கணும். நாமளும் குடும்பமாக இந்த தமிழ் தேசிய களத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு மாமன் அன்பு தென்னரசன் அவர்கள். அப்படிப்பட்ட மாமனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அண்ணன் ஆதித்தன் அவர்களை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக தாய்மாமன் சீமான் அவர்கள் களமிறக்கி இருக்கிறாங்க. ஆமா, சீமான் மாமாவை சொல்லலைன்னா எப்படி? இவங்க எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள். நம்ம வந்து இன்னைக்கு பாக்குறோம் 2010 கட்சி தொடங்கிருச்சு அப்படிலாம் பாக்குறோம். அதற்கு முன்பிலிருந்தே நீண்ட காலமாக இவங்க எல்லாருமே ஒரு பெரிய வட்டம். இப்ப ஐயா நெடுமாறன் அவர்களை சொன்னோம் அப்படின்னா பிரிக்க முடியாத ஆற்றல்களாக அன்னைக்கு இருந்தது வந்து ஐயா சுபவீரன் பாண்டியன் போன்றவர்கள். இன்னைக்கு மாமா அவரை வந்து விமர்சன பார்வையோட பாக்குறாரு, எல்லாருமே பாக்குறோம், அது ஒரு வேற விஷயம். ஆனால் இவர்கள் எல்லாருமே ஒரே தளத்துல பயணிச்சவங்க. இன்னைக்கு தாய்மாமன் சீமான் அவர்கள் அந்த கருத்தியெல்லாம் எதிர்க்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஐயாவாகவோ இல்ல தனிநபர் மேல எந்த வெறுப்புகள் வந்து இருக்காது அப்படிங்கறத நம்ம புரிந்து அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய விமர்சனத்தையே முன்வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் தாய்மாமன் சீமான் அவர்கள், வாப்பா தமிழ் முழக்கம் ஷாலமீது அவர்கள், மாமன் அன்பு தென்னரசன் அவர்கள், அப்படி எல்லாருமே ஒன்னா பயணித்தவங்க தான். இன்னைக்கு எல்லாரும் ஏதேதோ ஒரு காரணத்துக்காக சமரசம் அடைஞ்சிட்டாங்க, முரண்பட்டு நிக்கிறாங்க, விலகி வந்து நிக்கிறாங்க. ஆனால் இன்றளவும் உறுதுணையாக தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்றால் அது என்னுடைய மாமா அன்பு தென்னரசன் அவர்கள். நான் வந்து ஆணித்தரமா சொல்லுவேன். அந்த உணர்வை வந்து கடைசி வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு முன்னுதாரணமா நம்மளும் எடுத்துக்கணும். என்ன நடந்தாலும் நம்மளுடைய இலக்கு தானே பிரதானம்.
நம்மளுடைய இலக்கு தானே பிரதானம். எல்லாருக்கும் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அதனால அதையெல்லாம் தாண்டி அவருடைய அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல நாம எவ்வளவு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க அவசியப்படுது. அதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு மாமன் அன்புத்தனரசன் அவர்கள். அவருடைய வளர்ப்புல இருக்கக்கூடிய அண்ணன் ஆதித்தன் அவர்கள் எப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல தேவையில்ல. கடந்த காலங்கள்ல நான் கடைசி செஞ்சி கூட்டத்துல அண்ணாவுடைய பேச்சு கேட்டேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது அண்ணா. இன்னும் நிறைய மேடைகள்ல நீங்க பேசணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். இன்னும் நிறைய உங்களுடைய ஆய்வு கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு கட்டாயம் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வரக்கூடிய தேர்தல்ல நாம எல்லாரும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். யாரோ ஒரு நம்ம விஜய் மாதிரி 234 தொகுதியிலும் வேட்பாளர் இல்லாமலாம் இல்ல. நம்ம கிட்ட 234 தொகுதிக்கும் சிறந்த மிக மிக சிறந்த ஆற்றல் பெற்ற வேட்பாளர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் அண்ணன் ஆதித்தன் அவர்கள். இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கணும். அன்புத்தனரசன் மாமா அவர்கள் தான் நிக்கிறதா இருந்தாங்க. ஆனா மாமா சொல்லிட்டாங்க ஒரு 113 பேரை நாங்க இளைஞர்களா போடுறோம் அப்படின்ட்டு. அதனால வேற வாய்ப்பே இல்லாம இன்னைக்கு மாமா அவருடைய பொசிஷன் அண்ணன் ஆதித்தன் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறனால கொடுத்தாங்க. அடுத்த முறை மேபி அக்காவுக்கு இல்ல மாமா. ஆமா, அதனால அடுத்தது நீங்க தயாரா இருந்துக்கோங்க அக்கா. அன்னைக்கு கூட வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நாம தமிழ் தேசியம் என்பது புதிதாக இன்னைக்கு பேசப்படக்கூடிய விஷயம் இல்லை. 80கள்ல இருந்து 90கள்ல இருந்து பலரும் பேசப்பட்ட விஷயம் தான். ஐயா கியாபே விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள் போன்றவர்கள்லாம் தனித்தமிழ் என்ற கோரிக்கையை முன்வைத்து சுயநிர்ணய உரிமையோட தமிழ் தேசிய விடுதலை பெறணும்ன்றத போராடியவர்கள் தான் நமக்கு முன்னாடி இருந்த முன்னத்தியர்கள். ஆனால் 90களுக்கு பிறகுதான், குறிப்பாக 2009 இன அழிப்புக்கு பிறகுதான் தமிழ் தேசியம் என்கின்ற பார்வை ஒரு புதிய கோணலை பெறுது அப்படின்னு நாம பார்க்கலாம். அது வரைக்கும் திராவிடத்திடம் ஏமாந்துகிட்டு இருந்த நாம திராவிடமே ஏமாற்று என்று புரிய தொடங்கிய காலம் இந்த 2009க்கு பிறகுதான் அப்படிங்கிறத நாம் நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய தேசிய தலைவர் அங்க பாடுபட்டது மட்டுமில்ல, இங்க தாய்மாமன் சீமான் அவர்கள் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை உருவாக்கி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து இந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் தொடர் முழக்கங்களை வைப்பதன் காரணமாகத்தான் ஒரு புதிய பார்வை தமிழ் தேசியத்தின் மீது பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் அரசியல் பேசுறாங்க. இதுவரைக்கும் ஆரியமும் திராவிடமும் மட்டும்தான் எதிரிகளாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திராவிடத்திற்கு எதிர் தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்திற்கு எதிர் திராவிடம் என்கின்ற கோட்பாட்டுக்கு நின்றுக்கும் அப்படின்னா அதற்கு காரணம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே நம்மளுடைய நிறைவான கருத்தும் இல்ல, கனவும் கிடையாது. ஒரு காலத்துல தமிழ் தேசியமே தமிழ் தேசியத்துக்கு போட்டியாக ஒரு காம்படிட்டிவ் ஃபேக்டராக உருவாகணும் அப்படிங்கிறது தான் நாம பயணமா வைத்து போய்கிட்டு இருக்கோம். அதற்கு நீங்க முழுமையாக இன்னைக்கு வெறும் தமிழ் தேசிய கருத்தியல்னா வெறும் இந்த மக்களுக்கானது, மானுடத்துக்கானது மட்டும் இல்லாம உயிர்மை நேயத்துக்கானது அப்படிங்கிறத பறைசாற்ற மாதிரி நேற்றைய கூட்டம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மரங்களின் மாநாடு. அப்படி மரங்களுக்காக, மாடுகளுக்காக, இந்த நிலத்துக்காக, கனிம வளங்களுக்காக அப்படின்னு எல்லாவற்றிற்குமாக ஒரு அரசியலை முன்வைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த நூற்றாண்டுல உங்களால பார்க்கவே முடியாது. யாராவது ஒருத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒருத்தவங்க நேற்றைக்கு வந்தாங்க மையம் மையம்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவங்கள நம்பி போட்ட வாக்குகள் இன்னைக்கு எவ்வளவு ட்ரெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்கள நம்பினோம் இல்லையா? மக்கள் நீதி மையம் வந்தா ஒரு மாற்றம் வரும்னு நம்பி எத்தனை லட்சம் பேர், 4 விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்திருக்கிறாங்க கடைசி அவங்க நின்ன தேர்தல் வரைக்கும். ஆனால் இன்னைக்கு யாரோட சமரசம் செய்து அவர் ஆமா ஐயம் ஐயம்னு ஆயிட்டாங்க. யாரோட இன்னைக்கு போய் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி திரையில இருந்துட்டா போதும், அடுத்தது நான் நாடால வந்துருவேன் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, நடிப்பது இன்னைக்கு அரசியல் நடிப்பானதால்
அரசியல் நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் எளிதானதுங்கிற கோட்பாட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால எல்லாரும் இன்னைக்கு திரைத்துறையில இருந்து நாடை ஆளணுங்கிற எண்ணத்தோட வந்துட்டாங்க. திரையில இருக்கிறது மட்டுமே எனக்கு நாடு ஆளுவதற்கான தகுதி அப்படின்னா அதை விட ஒரு இக்னோரண்டா, அதை விட ஒரு அறியாமையில மக்கள் இருக்கவே முடியாது. அதை உடை தெரிந்து நாங்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல, நாங்கள் விழிப்புணர்வு உற்ற ஒரு சமூகம், நாங்கள் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் என்பதை ஒவ்வொரு முறையும் நாம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சீமான் அவர்கள் சொல்றதுதான் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மறதி, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெருந்தன்மை, இது மூணுத்தையும் இன்வெஸ்ட்மெண்டா வச்சு முதலீடாக வைத்து வாக்குகளை அறுவடை செய்வதைத்தான் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக செய்யுது. இப்ப அதனோட அடிஷனா திரை கவர்ச்சி மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வராங்க. இதுல நம்ம டைல்யூட் ஆகாம, எந்த இடத்துலயும் நாம சமரசம் அடையாம, உண்மையாக நமக்கு யாரு நிப்பா அப்படிங்கறத தேர்வு செய்ய வேண்டிய காலகட்டத்துல இருக்கும். ஏன்னா நம்ம வாக்கு நம்மை மட்டும் இல்ல, நம்மை சார்ந்து இருப்பவர்களையும் பாதிக்குது அப்படிங்கறத உணர்ந்தால் மட்டும்தான் இதற்கான தீர்வை நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் உணரணும். இதே குடும்ப விழாதான். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் போய் மத்தவங்க கிட்ட பேசும்போது இதை பத்தி பேசுறீங்க. ஏன் தமிழ் தேசியம் அவசியம், ஏன் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவசியமான கட்சியாக இருக்கு அப்படிங்கறத ஒருத்தன் பேசுறீங்க. கட்டாயம் நம்மளுடைய ஆட்சி வரைவு புத்தகத்தை எல்லாரும் வாசிங்க. 300 பக்கங்கள் இருக்கேன், வியப்படையாதீங்க. அதை விட ஒரு சிறந்த கொள்கையை இந்த மண்ணில் வேற யாராலும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உலக வளர்ச்சிக்கான கோட்பாட்டு தத்துவங்கள் நம்மளுடைய ஆட்சி வரைவுல இருக்கு. எந்த நாட்டை வேணாலும் ஒப்பிட்டு பாருங்க, நம்மளுடைய ஆட்சி வரைவு ஒரு 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 முற்போக்கு பார்வையோட அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு நீங்க என்னவா இருக்க போறீங்கன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கமே அந்த ஆட்சி வரைவுல இருக்கு. கட்டாயம் அதை எல்லாரும் வாசிக்கிறோம், அதை எல்லாரும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக 234 தொகுதியிலும் தாய்மாமன் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்த நெல்மணிகளை வேட்பாளர்களாக களமிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அரிய நெல்மணி தான் எங்களுடைய அன்பு அண்ணன் ஆதித்தன் அவர்கள். அவருக்கு உங்களுடைய அன்பையும், உங்களுடைய உறுதியையும், உங்களுடைய உறுதுணையையும் அவருக்கு கட்டாயம் அளிக்கணும். நீங்க எல்லாரும் அவரோட எந்த முரண்பாடுகளும் இருக்கலாம், குட் அண்ட் பேட் எல்லாத்தையும் வரவே இருக்கலாம். பட் ஆனா அது ஹெல்தியா இருக்கணும், அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். நீங்க அது உண்மையாவே அவர் சரி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு முரண்பாடுகளோட எல்லாரும் அவங்க சொன்னா செய்ய மாட்டாங்க அப்படின்னு முடிக்கிட்டு போகாம, எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம் என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்கள் என்னை விட மூத்தவர்கள் நீங்க எல்லாம். அப்படிங்கறனால உங்களுக்கு தெரியாதது இல்ல, எல்லோரும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த வெற்றியை நம்மால் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கறத உணர்ந்து கட்டாயம் அண்ணன் ஆதித்தன் அவர்களுக்கு எல்லோரும் சமரசம் இல்லாம பக்கபலமா இருந்து, அண்ணன் ஆதித்தன் அவர்கள் வெற்றி பெறுவதில்லை, தாய்மாமன் சீமானவர்களே வெற்றி பெறுவதாக நினைத்து 51 தொகுதியை ஒரு வெற்றி தொகுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் கோட்டையாக, வெற்றி கோட்டையாக நீங்கள் அனைவரும் ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.